ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்மில் பலருக்கும் எதிர்காலம் பற்றிய கேள்விகள் நிறையவே இருக்குங்க. நம்ம மனசுல ஓடும் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காதா அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட சமயத்தில் நம் முன்னோர்கள் காலம் காலமாக நம்பி வந்த ஒரு வழிதான் தீப ஆருடம். இது வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம மனசுல உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு நம்பிக்கை ஜோதி. இந்த தீப சுடர் எப்படி நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த தீப ஆருடத்தை ஜாதகம் இல்லாதவர்களும் ஜாதகம் பார்க்க நேரம் இல்லாதவர்களும் அன்றாட பலன்களையும் அவசர பலன்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள தீப ஆருடம் என்ற ஒரு வகை ஜோதிடம் இருக்குங்க. அதாவது உங்களது வீட்டின் பூஜை அறையில் திருவிளக்கை ஏற்றி வைத்து அது எப்படி எரிகிறதோ அதை பொறுத்து பலன் அறிவதுதான் தீப ஆருடம். தீப ஆருடம் பார்க்க நினைப்பவர்கள் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து ஊதுவத்தி ஏற்றி பூஜை அறை விளக்கை ஏற்றணுங்க. நெற்றியில திருநீர், குங்குமம் இல்லைன்னா சந்தனம் வச்சுக்கலாம். நீங்க என்ன காரியம் நினைச்சு இந்த ஆருடத்தை பாக்குறீங்களோ அதை மனசுக்குள்ள நல்லா நினைச்சுக்கோங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க. தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த தீபத்தோட சுடரை கவனமா பார்க்கணுங்க. அது எப்படி எரியுது அப்படிங்கறத வச்சு நீங்க பலன் தெரிஞ்சுக்கலாம். தீப சுடர் ஆடாம அசையாம நேரா உயரமா எரிஞ்சா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு அர்த்தங்க. இது ரொம்பவே நல்லது. தீப சுடர் இடது பக்கமா அசைஞ்சா நீங்க நினைச்ச காரியத்துக்கு கொஞ்சம் கடுமையா முயற்சி செய்யணும் அப்படின்னு அர்த்தங்க. தடங்கல்கள் வரலாம், ஆனா முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும். தீபத்தின் சுடர் வலது பக்கமா அசைஞ்சா அன்றைக்கு நீங்க நினைச்ச வேலை நிச்சயம் நடக்கும்னு அர்த்தங்க. தீப சுடர் தெரிச்சு எரிஞ்சா உங்க காரியத்துல தடங்கல்கள் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த தடங்கல்கள் உங்க நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. தீப சுடர் அணைஞ்சு போச்சு அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அர்த்தங்க. தீப சுடர் நிலையாக இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைஞ்சா அன்றைக்கு நீங்க செய்யற வேலையில அதிகமா அலைச்சல் இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க. இந்த விளக்கு பரீட்சையை ஒரு காரியத்துக்கு ஒரு முறை மட்டுமே பரிசோதனை செஞ்சு பார்க்கணுங்க. இதை ஆண்களும் பெண்களும் ஜாதகம் இல்லாதவர்களும் செய்யலாம். தீப ஆருடம் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னா அதுவும் உங்க நல்லதுக்கு தான், இறைவனோட செயல் அப்படின்னு நம்பணுங்க. நம்பிக்கையோட மனசு அமைதியா இருக்கும் போது இதை செஞ்சா நல்ல பலன் நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தீப ஆருடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மனசுக்கு நிம்மதியும் ஒரு தெளிவும் நிச்சயம் கிடைக்குங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பலன் எப்படி வந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.